வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டூடண்ட் ஒருத்தர் கேட்டாரு, "சார் எப்படி சார் நம்ம வந்து ஃபியர் இல்லாம ட்ரேட் பண்றது? அதே மாரி எப்படி சார் மார்க்கெட்ட அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா அந்த எக்ஸிட் வரைக்கும் நம்ம எப்படி சார் ஃபாலோ பண்றது?" அப்படின்னு கேட்டாரு. அதாவது மினிமம் அவரோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன அமௌண்ட்டு. ஸோ அதுக்குள்ள என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண முடியும் சார் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு நான் அவருக்கு பதில் குடுத்துட்டேன். கிளாஸ்ல பதில் குடுத்தாச்சு. அவர் என்ன சொன்னாருன்னா, "சார் இதை கொஞ்சம் யூடியூப்ல போட்டீங்கன்னா நெறைய பேருக்கு பயனளிக்கும் சார், போடுங்கன்னாரு." நான் அதனால இதை எப்படி பண்றதுன்றது நம்ம காமிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் என்ன என்ட்ரி எடுக்க விரும்புகிறீங்களோ அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் டார்கெட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ட்ரெண்டை உங்களால் ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களுக்கு டூல் தெரிஞ்சதுன்னா, இப்போல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி கான்செப்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ப்ளஸ் ஸ்விங் ஃப்ளோலாம் நம்மளோட ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்விங் ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குது, நான் இப்போ இந்த இடத்துல ட்ரேட் பண்ண விரும்புகிறேன். ஒரு எஸ்எம்சி கான்செப்டில் ஏதோ ஒரு பை பண்ணலான்ற ஒரு இது வந்திருக்கு. இல்லை நீங்கள் நார்மலாக ஃபாலோ பண்ணுற ஏதோ ஒரு டூல் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பை பண்ணலாம், ஏன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் பை பண்ணிங்கன்னா நார்மலாக இதோட லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஸோ அப்படி வைக்கும்போது நீங்கள் வந்து எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் பை, ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. சரிங்களா? நான் இதையே என்ன சொல்கிறேன், 2 என்ட்ரி எடுங்க அப்படின்றேன். இப்போ 2 என்ட்ரி எடுங்கன்னா, இப்போ இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்கள் எங்கே வைப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஹைக்கு வைப்பீங்க. சரிங்களா? இப்போ ரெண்டாவது டார்கெட், இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச டார்கெட் இது இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட டார்கெட் வைக்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு வந்து அதை ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரெண்டாவது டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கலாம். ஸோ அப்படி இல்லை, அதையும் மீறி போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு தெரியும் அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தான் இருக்குது, இந்த லெவலில் இருக்குது. சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ மொதல் என்ட்ரி என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் பை செல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரெண்டாவது டார்கெட்டுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிவைட் பண்ணுறீங்க, என்ட்ரியை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறீங்க. மொதல் என்ட்ரி நம்ம என்ட்ரியை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். இப்போ ரெண்டாவது என்ட்ரி என்ன பண்ணுறோம்னா, அதே நமக்கு என்ட்ரி தான். என்ட்ரி என்ன பண்ணுறோம், ரெண்டாவது போடும்போது இப்போ வந்து இந்த இடத்துல அதே இடத்துல நீங்கள் பை செல் போடுறீங்க. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் வச்சுருந்தோம், ரெண்டாவது ஒரு டார்கெட் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம், ரெண்டாவது டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், இதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது, நான் நெக்ஸ்ட் அந்த ட்ரெண்ட் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னா நீங்கள் இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம எப்படி போயிருக்கு மார்க்கெட், அதில் எப்படி நம்ம வெளில வரன்றதை சார்ட்டில் நீங்கள் லைவாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த என்ட்ரி ஹிட் ஆனதுனால நமக்கு வந்து இப்போ ரெண்டாவது வந்து சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுந்ததுன்னா நமக்கு பெரிய நஷ்டம் கிடையாது. ஏன்னா இதில் லாபம் பண்ணியிருக்கோம், அதில் பண்ணியிருந்தா கூட பெரிய நஷ்டம் கிடையாது. நம்ம இருந்தாலும் மார்க்கெட்டை ஒரு என்ட்ரி வெளியே எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஒரிஜினல் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ மார்க்கெட் கீழே வருது, ஆனால் உங்களோட ஸ்டாப் லாஸு கீழே வரலை, மேலே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டை மேலே போகும்போதே நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா ஆல்டர் பண்ணலாம்னா, இந்த நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டை என்ன பண்ணலாம்னா, ஆல்மோஸ்ட் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டு கொண்டு வந்துடலாம். நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டோம்னா, இன்கேஸ் மார்க்கெட் திரும்பினா கூட உங்களுக்கு ஏற்கனவே பண்ண லாபம் அப்படியே இருக்கும், இதில் வர நஷ்டம் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஓகே, இப்போ இது நீங்கள் பார்த்துருந்தீங்கல்ல, இது பாசிட்டிவான மோடு. இது எல்லாருமே சொல்ல முடியும், சார் பாசிட்டிவான மோடு நீங்கள் அதை போட்டு காமிக்கிறீங்க, இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து என்னன்னா, சப்போஸ் இன்கேஸ் நெகட்டிவாக போயிருந்தது அப்படின்னா, முதல்ல 2 என்ட்ரியுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். 2 என்ட்ரியும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஏற்கனவே எடுக்கிற என்ட்ரியை ரெண்டாக தான் ஸ்பிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்ட்ரி தான், அது ஸ்டாப் லாஸ் ஹிட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை இன்கேஸ் ஒரு என்ட்ரி உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு, ரெண்டாவது என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணால் கூட நமக்கு பெரிய நஷ்டம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் பண்ணியிருப்போம். இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இன்கேஸ் நம்ம எதிர்பார்த்தது மாதிரி ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டை நீங்கள் ஏற்கனவே உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு நஷ்டம்ன்றது இல்லை, லாபம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ரெண்டாவது, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த விஷயங்களில். மார்க்கெட்டு ட்ரெண்டை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஸ்டாப் லாஸ் எப்படி அப்ரோச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இதுக்கு என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்விங் ஃப்ளோ கரெக்டாக தெளிவாக ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலாம். வெறுமனே ஒரு மேத்தமெட்டிக்கலாக மூவ் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. இதை எப்படி பண்ணுறோன்றதை நான் காமிக்கிறேன். பார்த்த வீடியோ தான். இப்போ எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ மட்டும் நான் ஸ்விங் லோவை மட்டும் நான்
வரைஞ்சிக்கிறேன் சரிங்களா. இப்போ வரையும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட லோ வந்து ஒரு கணக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோ கிடையாது, ஹை தான். நெக்ஸ்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. நெக்ஸ்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே கிடையாது, ஹை தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து மேக்ஸிமம் ஒரு டார்கெட் பாயிண்டாகவே போட்டுக்கலாம். டார்கெட் பாயிண்டாகவே நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பையிங் எங்கே எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம பை எடுக்க போகிறோம். அதே தான் சேம் பை. இப்போ இந்த இடத்துல பை, இப்போ ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம், 2 என்ட்ரி கொடுத்துருக்கோம். முதல் கொடுத்தது மாதிரியே 2 என்ட்ரி. ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வச்சாச்சு, ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே வச்சாச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பை நம்ம பண்ணுறோம். ஒரே என்ட்ரியை ரெண்டாக பிரிச்சுக்கோம் கரெக்டாக. அடுத்து ரெண்டாவது என்ட்ரி பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து அந்த லோ கீழே வச்சுருக்கோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட டேக் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விங்கு ஒவ்வொரு லோவுக்கும் கீழே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும். நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஹையஸ்ட் எதுவோ அந்த டேக் ப்ராஃபிட் வரைக்கும் நான் இழுத்து வச்சுருக்கேன். பட் இது வந்து நான் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றுவோம். இப்போது ப்ளே கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டில் உள்ளதில் என்ட்ரியில் நம்ம வெளில வந்தாச்சு. இப்போது ஸோ மொதல் என்ட்ரி நம்ம வெளில போயாச்சு. இப்போ ரெண்டாவது என்ட்ரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரெண்டை ஃபாலோ பண்ண போகிறோம். ட்ரெண்டு கடைசி வரைக்கும் எங்கே போதும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், ஸ்விங் லோலாம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது கீழே ஒவ்வொன்றையும் மாற்றணும். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா மார்க்கெட் கீழே வருது. இப்போ நான் கீழே வரையில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட், இப்போ ரெட் கலரில் காமிக்கிறது எல்லாமே ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டு. இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டை இங்கே மாற்றிட்டேன். இப்போ இந்த இடத்துக்கு மாற்றிட்டேன். இப்போது ஸோ மார்க்கெட் இப்போ எனக்கு கீழே இதை வந்து டச் பண்ணிட்டாவே நான் வெளில வந்துடுவேன். மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன். வரல. இப்போ நான் நெக்ஸ்ட் லோ பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் இங்கே போகும்போதே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்டாப் லாஸ் எடுத்து அடுத்த லோவுக்கு நான் மூவ் பண்ணிடுவேன். லோனா லோவுக்கு எக்ஸாக்டாக மூவ் பண்ணக்கூடாது, லோவுக்கு கீழே வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வச்சிருவேன். இப்போது அதே மாதிரி அடுத்த லெவல் போயிடுச்சு. அடுத்த லெவல் போனதுக்கப்புறமே நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டாப் லாஸ் தூக்கி அடுத்த ஸ்விங் லோவுக்கு கீழே வச்சிடுவேன். ஓகே, நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க நான் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த ஸ்விங் லோவுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரையல் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் பண்ணும்போதும் உங்களோட ட்ரையல் நீங்கள் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். இன்கேஸ் உங்களோட நீங்கள் எதிர்பார்த்த ட்ரெண்டை ஃபுல்லாக கவர் பண்ண முடியலனா கூட நீங்கள் லாபத்தில் தான் இருப்பீங்க. இது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் செட்டப்பாக தான் இருக்கும். ஓகே, இது அவர் கேட்ட கேள்வி மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு அந்த ஸ்டூடெண்ட் கேட்டார். அது மற்றவங்களுக்கும் பயன்படும் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் அடுத்த ஸ்டூடெண்ட் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா பயனுள்ளதாக இருந்தால் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி. இதை நம்மளோட காண்டாக்ட் அகாடமி சேனலில் இந்த மாதிரி வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.